நம்முடைய உடலுக்கு அதிகப்படியான சத்துக்களை அள்ளி தரக்கூடிய ஆட்டுக்கால் சூப் எளிமையான முறையில் அருமையான சுவையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் சேனல். நம்ம செய்யக்கூடிய இந்த ஆட்டுக்கால் சூப்பில் ஏராளமான தாது உப்புக்கள் இருக்குது. கால்சியம், மக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இன்னும் அதிகப்படியான விட்டமின்கள் இருக்குது. இன்னும் இதனுடைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நான் 3 ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா சுட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் நல்லா சுரண்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆட்டுக்காலை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். ஆட்டுக்காலை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த எலும்புடைய மஜ்ஜைகள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 6லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. மிளகு வாசம் வர வரைக்கும் நல்லா பொரிய விட்ட பிறகு அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதாவது சோம்பு, ஜீரகம் ரெண்டுமே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கருகாத அளவுக்கு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா பொரிஞ்ச உடனே அதை தனியாக எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 4 லவங்கம், 2 பட்டை சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்ச உடனே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்தை தாண்டணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான மெத்தட் பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த வெங்காயத்தோடு நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆட்டுக்காலை இதோட சேர்த்துட்டு அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு விழுதில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு நிமிஷம் நான் கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட அந்த காலெல்லாம் நல்லா சாறுத பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்பெஷல் மசாலா இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் சூப்பு செய்யும்போது இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்குவத்தில் மசாலா அரைச்சி செஞ்சிங்க அப்படின்னா ரோட்டு சைடில் தள்ளுவண்டி கடையில் கிடைக்கக்கூடிய ஆட்டுக்கால் சூப் இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கும். இன்னும் ஹோட்டல் சுவையிலையும் இருக்கும். இது கூட ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தண்ணியை விட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். மேற்கொண்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு குக்கர் மூடியை போட்டுட்டு விசில் போட்டுடலாம். இதுக்கு குறைஞ்சது 8லேருந்து 10 விசில் வச்சுக்கோங்க. 10 விசில் கழித்து தம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வாவ், நல்ல மணமோட அருமையான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக. பார்க்கும்போதே நல்லா வெந்திருக்கு. அந்த எலும்பு சதையெல்லாம் தனித்தனியாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். எளிமையான முறையில் அருமையான சுவையில் ஆட்டுக்கால் சூப் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் வாரத்தில் 2 முறை நீங்களே ரெடி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூட்டு வலி, இன்னும் தூக்கமின்மை பிரச்சனை, இன்னும் புற்றுநோய் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் ஆட்டுக்கால் வாங்கி இதே மாதிரி சூப்பு ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுமா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.